ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் யோசிக்கும். 2024 முடிஞ்சு 25க்குள்ள வரும். எவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்ச மாதிரி இருக்கு. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருமே. ஏன்னா காலம் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டே. நம்ம 60 வருஷமா இருந்தாலும் 100 வருஷமா இருந்தாலும் இதேதான் சொல்லுவோம். லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறோம். என்னன்னா ஏதாவது ஒரு சோதனை எல்லாம் கொடுத்தானா எவ்வளவு காலம் தான் நான் பொறுமையா இருக்குது, எப்படிதான் இதை பொறுத்துக்கிறது, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அல்லாஹ்வே கொஸ்டின் கேட்கும். ஏதாவது ஒரு நல்லது நமக்கு கொடுத்துட்டானா அதுதான் நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அல்லாஹ்வை மறந்துடுறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, மறுமை நாள்ல நிற்கும் போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அப்போ நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு நம்ம உழைச்சிருக்கணுமே அப்படின்ற ரெக்ரெட் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அந்த ரெக்ரெட்டை நம்ம ஏற்படுத்த கூடாது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த நியூ இயரும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நியூ இயர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு டேயும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அலுவலகத்துல இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நேர்வலை அடையிறதுக்காக, நன்மையை தேடுறதுக்காக, பாவம்